அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கோகுல்ராஜ். நேத்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கூட்டம் நடத்திருந்தாங்க. யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க என்ன நடத்திருந்தாங்கன்னா மாற்றுக் கட்சியில இருந்து திமுக இணையற ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க. அதுல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுகவின் தலைவராகிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயம் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இவங்க கூட்டணி ஆட்சி நாங்க கொடுத்துதான் இவங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சு, இது இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஆட்சி நீடிக்கும், இடையில எப்ப வேணாலும் இடைத்தேர்தல் வரலாம் அப்படின்லாம் பேசுனீங்க. இடைத்தேர்தலுக்கு பயப்படுற ஆள் நாங்க கிடையாது. நாங்க தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய தலைவர் கான்பிடென்ட்டுக்கு முன்னுதாரணமா இருக்கிற தளபதி விஜய் அவர்களோட முன்னிறுத்தி நாங்க சொல்றோம், இடைத்தேர்தலுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு சுத்தமாவே கிடையாது. மு.க.ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வேணா திரும்ப வந்துச்சுன்னா, இந்த டைம் எத்தனை இடத்துல அவங்க ஜெயிச்சாங்கப்பா? எத்தனை இடத்துல? 57 இடத்துல ஜெயிச்ச உங்களுக்கு இவ்வளவு கான்பிடன்ட் இருக்கும்போது 108 இடத்துல ஜெயிச்ச எங்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ட் இருக்கு? ஃபேக்கா கிரியேட் பண்ணி எங்களை பத்தி தப்பா அவதூறுகள் பேசுறது, இந்த விஷயத்தெல்லாம் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வெளிப்படையா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறோம். தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுருங்க. உங்க தொகுதியிலேயே உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா, தமிழ்நாட்டை உங்களால எப்படி ஜெயிச்சு உங்களால ஆட்சியில அமைக்க முடியும் அப்படிங்கிறத இப்படி சொல்லி காட்டிட்டாரு எங்க ஆளு. அதனால உங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இடைத்தேர்தல் வரட்டும், வராம போட்டோம், வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்காக ரெடியா தான் இருக்கும். வரலனாலும் மக்களுக்கு நாங்க நல்லது பண்றதுல உறுதியா இருக்கும். தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா அது ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் அருகதை இல்லாத ஒரு கட்சி. எது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு சுத்தமாவே கிடையாதுங்கிறத நாங்க வெளிப்படையாவே சொல்றோம். ஏன்னா கடந்த 5 வருஷத்துல லா அண்ட் ஆர்டரோட இஷ்யூ எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்ணாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்புன்னு சொல்லிட்டு இந்த கடந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை தமிழக மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு மு.க.ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டோட லா அண்ட் ஆர்டரை பத்தி பேசுறதுக்கான எந்த ஒரு அருகதையும் இல்லை அப்படிங்கிறத அழுத்தமாவே நாங்க சொல்லிக்கிறோம். அதனால இப்போ 2026 தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா எங்களோட தளபதி அரசுக்கு கீழே ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நாங்க ஆட்சி நல்லபடியா நடத்துறோங்கிறது எங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. மக்கள் எங்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதியோட ஆட்சியை அதிகபட்சமா விருப்பப்படுறாங்க. அவர் ஆட்சி கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் விருப்பப்படுறாங்க. உங்களுக்கு வயிறு எரியுது அப்படின்னா போயிட்டு தண்ணியோ கிண்ணியோ குடிச்சு இல்ல வயிற்று மேல தண்ணி ஊத்திட்டு ஆத்திக்கோங்க. தயவு செஞ்சு எங்க ஆட்சியை பத்தி தப்பா பேசுற வேலையை வச்சுக்காதீங்க.